Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக் மசாலா எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக் மசாலா வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். ரொம்ப குயிக்கா எக் மசாலா பண்ணி முடிச்சிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க பிக்சர் தான் நான் பண்ண எக் மசாலாவோடது. ஜெர்மனில எக் மசாலா ரெசிபி. இதெல்லாம் தான் எக் மசாலா பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அது ஒன்று ஒன்றா நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சும்மா எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எக்கு. ஸோ நான் 5 எக்கை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மசாலா ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அதுக்களவுக்கு. அடுத்தது கசகசா. அடுத்து 2 பட்டை, 2 கிராம்பு, நிறையா போட்டக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு. அடுத்தது வெங்காயம், தக்காளி. ஸோ 2 வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி. ஸோ அதையும் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறையா போட்டுறக்கூடாது, 2 தக்காளி இனஃப். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு எக் மசாலா பண்ணலாம். ஸோ இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சோம்பு நிறைய வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ஸோ அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிராம்பு 1, அப்புறம் பட்டை 1. இதுவும் நிறைய போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா பட்டை கிராம்பு வாசம் ரொம்ப அடிக்கும். ஸோ ரொம்ப காட்டமாயிடும். அடுத்தது கசகசா. ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மிளகாத்தூளில் கொஞ்சம் பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ரொம்ப போட்டுற வேண்டாம், கொஞ்சமாக. இப்போது நம்ம அரைச்சாச்சு, நம்ம போட்ட மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் அந்த ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா காயிட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 கிராம்பு, அப்புறமா 2 பட்டை ஆட் பண்ணலாம். ஸோ பட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பொரிட்டோம். இதோட நீங்கள் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவரிஷாக இருக்கும். அப்புறம் கல்பாசி கூட ஆட் பண்ணலாம், பட் நான் இப்போ இன்றைக்கி வந்துட்டு அது போடல. ஸோ அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமே ஸோ அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் தக்காளி அதில் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரெண்டும் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதங்கணும். ஸோ அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மிளகாத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சத்தூள் மிளகாத்தூள், ஸோ அது ரெண்டையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணோம், பட் இங்கே இதுலேயும் போட்டோன்னா தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அந்த தக்காளியில் நான் சும்மா நசுக்கி விடுறேன். இப்போ லைட்டாக எண்ணெய்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை நான் அதோட ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக அதை கரைச்சிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை வந்துட்டு ஸோ இப்படி கட் பண்ணி ஸோ அந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த டைம்லேயே நம்ம எக்கை ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் ஸோ அந்த மசாலா வந்து அந்த எக்குக்குள்ளெல்லாம் போகும். ஸோ நான் எடுத்து வச்சுருக்க எல்லா எக்கையுமே நான் அதில் போட்டுடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கீரி போட்டால் போதும். கட் பண்ணி போட்டால் அந்த உள்ளே இருக்கிற எக்கு எல்லோ எக்கெலாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த மசாலா மட்டும் இந்த எக்குக்குள்ளே இறங்கினா போதும். அதுக்காக இப்படி கீரினாலே ஓகே. ஸோ இப்போ எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு எக் கிரேவி வந்து நல்லா சுண்டணும். ஸோ ஓரளவுக்கு கிரேவியாக வேணும்னா இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் மசாலா மாதிரி பண்ணணுங்கிறதுனால ஸோ நான் நல்லா சுண்ட விட்டுட்டேன். ஸோ ஓரளவுக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம் அதெல்லாம் சுண்டிடுச்சு. மசாலா கலர் கூட சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போது எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து ஸோ மசாலா சூப்பராக இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்துட்டு அது மேலே தூவிட்டேன். ஸோ நம்ம எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எக்குக்குள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. அதுதான் சிம்பிளாக எக் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் எக் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தமிழச்சி இன் ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.